வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்கமாகும். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம், கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி ஈஸ்டர் பண்டிகை, இஸ்லாமியர்களுக்கு புனித ரம்ஜான் மாதமாகும். இப்படி எல்லா மதத்தினரும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் கோள்களின் நிலை: மார்ச் 1 அன்று ரிஷபத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய், வக்ரகதியில் கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு, சந்திரன், புதன், சுக்கிரன். பின்பு மார்ச் 18 புதன் வக்ரகதியாகி கும்பத்திற்கும், மார்ச் 29 சனி இடப்பெயர்ச்சியாகி மீனராசிக்கும் செல்லவிருக்கிறார்கள். மார்ச் 15 அன்று சூரியன் மிதனத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மார்ச் 2 அன்று சுக்கிர பகவான் வக்ரகதியாகிறார். கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே கேது பகவானும், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி மற்றும் சூரியனும், கலஸ்திரஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகியோரும், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், ஜீவன கர்மஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன் மீனத்தில் வக்ரகதியில் செல்லவிருக்கிறார். மார்ச் 15 சூரியன் கலஸ்திரஸ்தானத்திலும், மார்ச் 18 அன்று புதன் வக்ரகதியாகி 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமரவிருக்கிறார். இந்த கிரக அமர்வுகளால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் லாபஸ்தான அதிபதி 7ஆம் இடத்திலும், குரு பாக்கியஸ்தானத்திலும், சூரியன் சனி 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருப்பதால் உங்கள் நிதி நிலை வலுவானதாக இருக்கும். தேவையான பணம் வந்து சேரும். பண கையிருப்பு உயரும். செலவுகள் தேவையானவையாகவே இருக்கும். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் இயல்பானதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருவாயை பெறுவீர்கள். உங்கள் தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்து அதிபதி சனி 6லேயே சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் நீண்ட நாள் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உடல்நிலையில் குறைபாடு உள்ளவர்கள் இந்த மாதம் அதை சரி செய்து கொள்வார்கள். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் உடல்நிலையும் கட்டுக்குள் இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையேயான உறவுகள் சீராக இருக்கும். துணை உங்கள் நலன் அறிந்து அதற்கு தகுந்தால் போல் நடந்து கொள்வார். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவார்கள். உறவினர்கள் மூலமாக தொடர் நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகள் நலனில் அதிக அக்கறையுடன் செயல்பட வேண்டியிருக்கும். அவர்கள் ஆரோக்கியம், ஒழுக்கம், தேர்வுகள் இவற்றின் மேல் அதிக அக்கறை தேவைப்படும். அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அறிவுரைகளையும் வழங்க வேண்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் கவனமுடன் இருக்க வேண்டும். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும், ஜீவனஸ்தானாதிபதி புதன் வக்கரமடைந்து வலுவிழப்பதும் சரியில்லை. அவர்கள் உங்கள் ராசிநாதனும் கூட. அவர் பின்னோக்கி நகரும் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். அதன் பிறகு உங்களுக்கு சில தடை தாமதங்களை, தொழிலில் மந்த நிலையும், பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளை கொடுப்பார் என்பதால் அதிக கவனமுடன் செயல்படுவது நல்லது. வேலையிடத்தில் உங்கள் செயல்திறன் மேலோங்கும். உங்கள் புத்திசாலித்தனமான அணுகுமுறையால் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள், உங்களுடைய சக பணியாளர்களும் உங்களை மதித்து நடப்பார்கள். பணப்பயன்களை பெறுவீர்கள். புதிய வேலைகள் அமையும். இடமாற்றம், பொறுப்பு மாற்றம் ஆகியவை உண்டாகும். இந்த மாதம் உங்கள் கவலைகள் குறைந்து நிம்மதி பெறுவீர்கள். புதிய நட்புகளை பெறுவீர்கள். அவர்கள் மூலமாக நற்பலன்களையும் பெறுவீர்கள். எதிர்பாலினத்தவர்களின் நட்பும் உதவியும் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும். மாணவர்கள் ஆண்டு இறுதி தேர்வுக்காக அதிக உழைப்பை கொடுத்து எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் நடப்பு நிலைமைக்கேற்றவாறு தங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு நிறைய நேரத்தை ஒதுக்கி கற்பது நல்லது. அரசியல்வாதிகள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலும் மற்றும் ராஜதந்திரத்தினாலும் பல வகையிலும் நன்மைகளை பெறுவீர்கள். புதிய திட்டங்களை தீட்டி
எதிரிகளுக்கு சரியான பதிலடி கொடுப்பீர்கள். உங்கள் உழைப்பு உங்களுக்கு நல்ல பதவிகளை தேடித்தரும். கலைஞர்கள் பல வகையிலும் தங்கள் திறமையை வீணடிப்பதைக் கண்டு மனதிற்குள் புழுங்குவீர்கள். உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நபரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதத்தில் உங்கள் நிதி நிலை மேம்பட்டதாக இருக்கும். மற்றவர்களுடைய உதவியுடன் உங்கள் பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறும். உங்கள் திறமை பளிச்சிடும் வண்ணம் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வது நல்லது. உங்களுக்கு இருக்கும் திறமைகளை ஆமை ஓட்டுக்குள் தன்னை பதுக்கிக் கொள்வது போல் பதுக்கிக் கொண்டால் உங்களுடைய திறமைகள் வெளிச்சத்திற்கு வராமையே மறைந்து போய்விடும். உங்கள் தயக்கங்களை கைவிட்டு முன்னுக்கு வருவது நல்லது. இந்த மாதம் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.